ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மெடிக்கல் கோடிங் ஜாப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெடிக்கல் கோடிங் ஜாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெடிக்கல் ஃபீல்டில் அதிகமான க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது மெடிக்கல் கோடிங் ஜாபில் தான். மெடிக்கல் கோடிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்டோட ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். மெடிக்கல் கோடிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஸோ ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஷார்ட் ஃபார்மாக RCM சொல்லுவாங்க. இந்த ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் டிசீஸ் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒன்ஸ் அவங்க டாக்டர்கிட்ட போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுமே இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸை வச்சு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸுக்கும் டிசீஸ் கண்டிஷனுக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ பேஷண்ட் ஏதாவது கண்டிஷன் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் அவங்க ஃபிசிஷியன் போய் பார்ப்பாங்க. இங்கே ஃபிசிஷியன் தான் ப்ரொவைடர். ஸோ ஒன்ஸ் அவங்க ஃபிசிஷியனை பார்த்து தன்னுடைய ஹெல்த் இஷ்யூஸுக்கும் டிசீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட டாக்குமெண்ட்டை பேயருக்கு சென்ட் பண்ணுவாங்க. இங்கே பேருங்கிறது இன்சூரன்ஸ். ஸோ ஒன்ஸ் இன்சூரன்ஸுக்கு அந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ரொவைடருக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் போனதுக்கப்புறம் பேயர் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பேஷண்ட்டுக்கும் போகும். ஸோ பேஷண்ட் அதுக்கு இன்சூரன்ஸோட கவரேஜ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய பிளான் இன்னும் எக்ஸீட் ஆச்சு அப்படிங்கிறப்ப அவங்க தன்னோட பிளானை இன்னும் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக தான் இந்த ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது. மெடிக்கல் கோடிங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒன்ஸ் அவங்க இன்சூரன்ஸுக்கு சென்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ இந்த இன்சூரன்ஸுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் கோடர்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுமே செட் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் எல்லாமே ஆல்ஃபா நியூமெரிக் கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்குமே அதுக்கேற்ற டாலர் வேல்யூ செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்வீஸுக்கு ஏற்ற அமௌண்ட் அவங்க பே பண்ணுவாங்க. இதில் அவங்க என்னென்ன கோட் பண்ணுவாங்க அப்படின்னா, மெடிக்கல் டயக்னோசிஸ், ப்ரொசீஜர், சர்வீசஸ் அண்ட் அந்த சர்வீஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா, இதுக்கு அவங்க 3 புக்ஸை ரெஃபர் பண்ணி அவங்க கோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு புக் சிபிடி புக்கில் ஃபுல்லாக என்ன சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ஃபா நியூமெரிக் கோர்சஸ் இருக்கும். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஏற்ற மாதிரி அங்கே கோர்ஸ் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் எதுக்கு சப்போர்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அந்த கோர்ஸை ஒன்ஸ் மெடிக்கல் கோட கொடுப்பாங்க. ஹிபிக்ஸில் இன்சூரன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஹிபிக்ஸ் புக்ஸ். ஸோ இதுலேயுமே 10,000+ கோர்ஸ் இருக்குது. அண்ட் ICD-10CM. ஸோ இந்த ICD-10CMல 70,000+ கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன கண்டிஷனுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு கோர்ஸ் செட் வச்சு அவங்க எடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெடிக்கல் கோடிங். BSc ஆர் MSc லைஃப் சயின்ஸில் ஏதாவது கோர்ஸ்க்கு அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னா, பாட்டனி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், நர்சிங் அண்ட் அது போக B.Pharm, M.Pharm, D.Pharm இதை படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் மெடிக்கல் கோடர் ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ மெடிக்கல் கோடர் ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி அந்த கோடர் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. லைக் சர்ஜரி கோடர்ஸ், அவுட் பேஷண்ட் கோடர்ஸ், OP கோடர்ஸ், இன்பேஷண்ட் கோடர்ஸ், IP கோடர்ஸ், ED கோடர்ஸ், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கோடர்ஸ், ரேடியாலஜி கோடர்ஸ், பேத்தாலஜி கோடர்ஸ் அண்ட் அனஸ்தீசியா கோடர்ஸ் அண்ட் டினைல் மேனேஜ்மெண்ட் கோடர்ஸ். ஸோ மெடிக்கல் கோடரோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ மெடிக்கல் கோடர்ஸோட சேலரிஸ் பார்க்கலாம். ஸோ ஆவரேஜாக பர் மந்த்துக்கு எவ்வளோ எடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ ஜூனியர் மெடிக்கல் கோடராக ஃபஸ்ட்டு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெஷராக. ஸோ அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 12,000லேருந்து 18,000க்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கும். சீனியர் மெடிக்கல் கோடராக மூவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்ப
18,000 வந்து 21-25,000 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. இதில் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த மெடிக்கல் கோர்ஸ் சர்டிஃபைட் ஆனதுக்கப்புறம் அது 25,000 45,000க்கு அவங்க பெர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணுவாங்க. உங்கள் ப்ரொமோஷன் ஏற அதுக்கேற்ற மாதிரி சேலரிஸும் ஏறிட்டே வரும். அண்ட் அதுலேயே அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸாக குவாலிட்டி அனலிசிஸ்ட் அண்ட் டீம் லீட் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் டாப் லெவல் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரேட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பேமெண்ட் கிடைக்கும். அதில் குவாலிட்டி அனலிசிஸ்ட்டுக்கு 30,000 50,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் கிடைக்கும். அண்ட் டீம் லீடருக்கு 50,000 70,000 வரைக்கும் கிடைக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மோர் தென் 70,000, ஜென்ரல் மேனேஜருக்கு மோர் தென் 1 lakhம், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மோர் தென் 1,50,000க்கும் மந்த்லி ஏர்ன் பண்ணுவாங்க. மெடிக்கல் கோடர்ஸோட ஒர்க்கிங் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் US ஆர் UAE, என்ன கண்ட்ரிக்கு கிளைண்ட் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே மெடிக்கல் கோடர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் ஆஃபீஸ். ஸோ எந்தெந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் ஆஃபீஸில் இருந்தே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன், ரீசெண்டாக கோவிட் கண்டிஷன் இருக்கிறனாலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட்லி ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக மெடிக்கல் கோடிங்கோட கம்பெனிஸ் எல்லாமே அதிகமாக வந்திருக்கு. ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான கம்பெனிஸ் அண்ட் டாப் MNC கம்பெனிஸ் எல்லாமே மெடிக்கல் கோடிங் கம்பெனிஸில் இருக்குது. அண்ட் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபீல்டில் ஒர்க்கிங் டேஸ்ங்கிறது ஒன்லி 5 days மட்டும்தான். மண்டேலேருந்து ஃப்ரைடேஸ் வரைக்கும் மட்டும்தான் ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க சாட்டர்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட சேலரியோட அந்த ஒரு டேக்கு அடிஷ்னல் சேலரியாக ஆட் பண்ணி அவங்களுடைய மந்த்லி சேலரியோட ஆட் ஆகி வரும். டீமில் பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னலாக இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இயர்லி ஒன்ஸ் போனஸும் கிடைக்கும். அண்ட் இதில் PF அக்கௌண்ட் சொல்லி ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு அமௌண்ட் நம்மளோட PF அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அதையும் நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரி இருக்கும். அவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரி அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க அண்ட் அவங்க ஃபேமிலிஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க்குக்கு நடுவில் உங்களுக்கு பிரேக் டைம்ஸஸ் கிடைக்கும். அந்த பிரேக் டைமில் ரெஃப்ரெஷ்மெண்ட் அவைலபிளாக இருக்கும். எல்லா கம்பெனிலையும் ஃப்ரீ தான். ஸோ இங்கே ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எம்ப்ளாயீஸை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன நாலேஜஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பேத்தாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, CPT, HIPICS, ICD-10 CM புக்ஸ் ஒரு பேசிக், ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் RCM, அண்ட் பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். இது ஃபுல்லாமே ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தனியாக இன்ஸ்டிடியூட்டும் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா IMCA மெடிக்கல் கோடிங் அகாடமி. இங்கே பெஸ்ட்டு ட்ரைனிங்கும் 100% ஜாப் பிளேஸ்மெண்ட்டுமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் டெய்லி 2 hours மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். வீக்லி டெஸ்ட் அசஸ்மெண்ட் இருக்கும். இது 1 month ட்ரைனிங் கோர்ஸும் ப்ரீ இன்டர்வியூ ட்ரைனிங்ஸுமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அவங்க ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமே அவங்களே டாப் MNC கம்பெனிஸில் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே நீங்கள் மற்ற இன்ஸ்டிடியூட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஃபீஸ் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்க IMCA மெடிக்கல் கோடிங் அகாடமிக்கு கால் பண்ணி அட்மிஷன் வாங்கிக்கலாம்.
இந்த வீடியோவில் நீங்கள் மெடிக்கல் கோடிங்கோட ஜாப்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.